ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: குஜராத் மாநிலம் கெவாடியாவில் நடைபெற்று வரும் நாடாளுமன்ற மற்றும் சட்டப்பேரவைத் தலைவர்களின் மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக தற்போது நிறைவுரையாற்றி வருகிறார். அரசியல் சாசன தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தில் நிவர் புயலால் கடலூர் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று பிற்பகல் ஆய்வு செய்கிறார். நேற்று நள்ளிரவு கரையை கடந்த நிவர் புயல் அடுத்த 6 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக புகழ்பெற்ற கால்பந்து வீரர் மரடோனாவின் மறைவிற்கு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். குஜராத் மாநிலம் கெவாடியாவில் நடைபெற்று வரும் நாடாளுமன்ற மற்றும் சட்டப்பேரவைத் தலைவர்களின் மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக தற்போது நிறைவுரையாற்றி வருகிறார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நேற்று தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இதில் குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவை துணைத் தலைவருமான திரு எம் வெங்கையா நாயுடுவும் உரையாற்றினார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மற்றும் 27 மாநிலங்களின் சட்டப்பேரவைத் தலைவர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித் துறையில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான மாநாடு மற்றும் கண்காட்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித் துறை அமைச்சகத்தால் நடத்தப்படும் இந்த மாநாடு 3 நாட்கள் நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டில் 75க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த அமைச்சர்கள், 1000த்திற்கும் கூடுதலாக தொழில்துறை பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித் துறையை உலக அளவில் மேம்படுத்துதல், எரிசக்தித் துறையில் முதலீடுகளை அதிகரித்தல் உள்ளிட்டவை குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது. 2015 மற்றும் 2018ஆம் ஆண்டுகளில் ஏற்கனவே இந்த மாநாடு நடத்தப்பட்டுள்ளது. அரசியல் சாசன தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1949ஆம் ஆண்டு இதே நாளில் அரசியல் சாசனம் நாடாளுமன்றத்தால் முறைப்படி ஏற்றுக் கொள்ளப்பட்டதை நினைவுகூரும் வகையில் தேசிய சட்ட தினமாகவும் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி அது நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டது. அரசியல் சாசனத்தை உருவாக்குவதில் மிக முக்கிய பங்கு வகித்த அண்ணல் அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்தும் தினமாகவும் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குஜராத்தில் நடைபெற்று வரும் மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைத் தலைவர்களின் மாநாட்டில் அரசியல் சாசனத்தின் முகப்புரையை இன்று வாசித்தார். இதனைத் தொடர்ந்து மாநாட்டில் பங்கேற்ற அனைவரும் அதனை வாசித்தனர். புதுதில்லியில் நடைபெற்ற மற்றொரு நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் அரசியல் சாசனத்தின் முகப்புரையை வாசித்தார். அரசியல் சாசன தினத்தை முன்னிட்டு தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் 4 ஆவணப்படங்களை தமது இணையதளத்திலும் யூ டியூப் அலைவரிசையிலும் இன்று வெளியிடுகிறது. அரசியல் சாசனம் ஏற்றுக் கொள்ளப்பட்டது, அதன் சிறப்பு அம்சங்கள் மற்றும் அண்ணல் அம்பேத்கரின் வாழ்க்கை ஆகியவற்றை மையமாக கொண்டு இந்த ஆவணப்படங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசுகளின் பல்வேறு திட்டங்கள் உரிய காலத்திற்குள் செயல்படுத்தப்பட்டு வருவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று ஆய்வு செய்தார். 33வது முறையாக நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் ரயில்வே, மின்சாரம், உள்கட்டமைப்பு உள்ளிட்ட துறைகளின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து அதிகாரிகளிடம் காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் கேட்டறிந்தார். சுமார் 1,41,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து பிரதமரிடம் அதிகாரிகள் எடுத்துரைத்தனர். பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், சாலையோர வியாபாரிகளுக்கான கடன் உதவி திட்டம், விவசாயத் துறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. உள்ளூர் பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அதிகாரிகளை திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தினார். பஹ்ரைனுக்கு 2 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்ட வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இன்று தாயகம் திரும்பினார். பஹ்ரைனில் இளவரசர் சல்மான் பின் அகமது அல் கலீஃபாவை சந்தித்து அவர் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது கோவிட்-19 தொற்று காலத்தில் 3 லட்சம் இந்தியர்கள் அந்நாட்டில் பாதுகாப்பாக வசிக்க உதவி செய்ததற்கு இளவரசருக்கு திரு ஜெய்சங்கர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். இந்த காலகட்டத்தில் பஹ்ரைன் வளர்ச்சிக்காக இந்தியர்கள் பணியாற்றியதற்கும் கோவிட்-19 பாதிப்பின்போது இந்தியா வழங்கிய உதவிகளுக்காகவும் பஹ்ரைன் இளவரசர் இந்தியாவிற்கு நன்றி தெரிவித்தார். திரு ஜெய்சங்கர் தமது பயணத்தின்போது காணொலி காட்சி வாயிலாக அங்கு வாழும் இந்திய சமூகத்தினரிடையே உரையாற்றினார்.
நாடு முழுவதும் கோவிட் நோய் தொற்றிலிருந்து குணமடைவோர் விகிதம் 93.66% உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் நோய் தொற்றிலிருந்து 36,000 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். இதனையடுத்து நாடு முழுவதும் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 86,79,000 அதிகரித்துள்ளது. நேற்று மட்டும் 46,000 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை கூறியுள்ளது. நோய் தொற்று பாதிக்கப்பட்டவர்களில் தற்போது 4,52,344 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அது தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். தமிழகத்தில் நிவர் புயலால் கடலூர் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று பிற்பகல் ஆய்வு செய்கிறார். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த நிவர் புயல் புதுச்சேரி கடலூர் இடையே நேற்று கரையை கடந்தபோது காற்றுடன் கனமழை பெய்தது. இதன் காரணமாக கடலூர் மாவட்டத்தின் கடலோரப் பகுதிகளிலும் உள்பகுதிகளிலும் சேதம் ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நிவர் புயல் பாதிப்புகள் குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா, தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி, புதுச்சேரி முதலமைச்சர் திரு நாராயணசாமி ஆகியோரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டறிந்தார். தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என அப்போது அவர் உறுதியளித்தார். நிவர் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சீரமைப்புப் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. சாலைகளில் விழுந்த மரங்களை தீயணைப்புப் படையினர் அப்புறப்படுத்தி வருகின்றனர். சென்னையில் தரமணி, வேளச்சேரி உள்ளிட்ட மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் இன்று நேரில் ஆய்வு செய்தார். சென்னை மற்றும் பிற மாவட்டங்களில் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதன் காரணமாக பெருமளவு சேதங்கள் தடுக்கப்பட்டதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். 36 வருவாய் மாவட்டங்களிலும் சென்னை மாநகராட்சியிலும் எந்த சேதாரமும் இதுவரை நமக்கு தாக்கல் செய்யப்படவில்லை. இந்த புயலை கையாளுவதிலே ஒரு ஆக்கப்பூர்வமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளிலே இந்தியாவுக்கே பாடம் கற்றுத் தருகின்ற வகையிலே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். தற்போது குடிசை வீடுகள் 89, ஓட்டு வீடுகள் 12, மொத்தம் 101 வீடுகள் சேதமடைந்த வீடுகளாக கணக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கால்நடைகள், ஆடு மாடுகள் 26, அதேபோன்று 380 சாலைகளில் விழுந்த மரங்கள் உடனடியாக அது அகற்றப்பட்டிருக்கிறது. புயல் மற்றும் மழை காரணமாக சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சாய்ந்த மரங்கள் அப்புறப்படுத்தப்பட்டு வருவதாக மாநகராட்சி ஆணையர் திரு பிரகாஷ் தெரிவித்துள்ளார். புயல் காரணமாக பேருந்து போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 7 மாவட்டங்களில் இன்று நண்பகல் முதல் பேருந்து சேவை தொடங்கும் என மாநில போக்குவரத்துத்துறை அறிவித்துள்ளது. சென்னையில் குறைந்த அளவில் மாநகர பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாகவும் பயணிகளின் வருகைக்கு ஏற்ப பேருந்துகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்றும் மாநகர போக்குவரத்துக் கழகம் கூறியுள்ளது. சென்னையில் மெட்ரோ ரயில் சேவையும் இன்று நண்பகல் முதல் விடுமுறை கால அட்டவணையின்படி இயக்கப்படும் என்று மெட்ரோ நிர்வாகம் கூறியுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் புயல் காரணமாக நேற்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விமான சேவைகள் இன்று காலை மீண்டும் தொடங்கியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்து வந்த மழை அளவு குறைந்ததை அடுத்து செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து அடையாறு ஆற்றில் திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு இன்று 500 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. நேற்று நள்ளிரவு கரையை கடந்த நிவர் புயல் அடுத்த 6 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இன்று மாலை வாக்கில் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்று அது மேலும் கூறியுள்ளது. தற்போது இது புதுச்சேரிக்கு வடமேற்கில் 85 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது. இதன் காரணமாக வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று அது கூறியுள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை இருக்கும் என்றும் அது கூறியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக புதுச்சேரியில் 30 சென்டிமீட்டர் மழையும் கடலூரில் 28 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. உலகின் தலைசிறந்த கால்பந்து வீரர்களில் ஒருவரான மரடோனா நேற்று மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 60. அர்ஜென்டினாவை சேர்ந்த மரடோனா உடல்நலக் குறைவினால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். அவருக்கு மூளையில் ரத்தம் உறைந்திருப்பது தெரியவந்ததை அடுத்து அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. பின்னர் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பி ஓய்வில் இருந்து வந்த நிலையில் மரடோனாவுக்கு நேற்று திடீரென மாரடைப்பு ஏற்பட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். மரடோனாவின் மறைவிற்கு குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
குஜராத் மாநிலம் கெவாடியாவில் நடைபெற்று வரும் நாடாளுமன்ற மற்றும் சட்டப்பேரவை தலைவர்களின் மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக தற்போது நிறைவுரையாற்றி வருகிறார். அரசியல் சாசன தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தில் நிவர் புயலால் கடலூர் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று பிற்பகல் ஆய்வு செய்கிறார். நேற்று நள்ளிரவு கரையை கடந்த நிவர் புயல் அடுத்த 6 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக புகழ்பெற்ற கால்பந்து வீரர் மரடோனாவின் மறைவிற்கு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள AIR News_Chennai என்ற டுவிட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் கேட்கலாம்.